ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு கார சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா பழுத்த தக்காளியை 5 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் இன்றைக்கி 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10-12 பூண்டு பற்கள், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறதுனால இனிப்பாலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு உளுந்து நல்லா உடஞ்சதும் இது கூட 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம இதை எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது நல்லா கொதித்து அந்த சட்னியோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். அது வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். சட்னி கொதிக்கும் போது மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. அப்பப்போ திறந்து கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சட்னி நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாமே முழுமையாக போயிடுச்சு. திக்னஸும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான முறையில் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.